மத்தேயு 28:6 சொல்லுங்கள். மத்தேயு 28:6 வசனத்தின்படி அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்கள். இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு என்ன சொன்னாரோ அது நடந்துச்சு. இந்த உலகத்திலேயே யாராலையும் நம்ப முடியாத ஒரு விஷயம் அதுதான். இயேசு சொன்னார், உயிரோடு இருக்கும்போது நான் செத்துருவேன், செத்த பிறகு மறுபடியும் உயிரோடு வருவேன்னார். இதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல். இந்த மாதிரிலாம் இதை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் நம்புறதுக்கு இதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. செத்து ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறது தான் பெரிய விஷயம். அதுதான் ஹையஸ்ட். அதை விட பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. அப்படி தான் இயேசு சொன்னார். ஆமாம், நான் மரிப்பேன், நான் உயிரோடு எந்திரிப்பேன்னு சொன்னார் 3ஆம் நாளில். தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஆமாம், கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அது அப்படியே நிறைவேறும். கரங்களை தட்டி ஆமென். வார்த்தை மாம்சமாய் மாறும். அது வரைக்கும் இயேசப்பா சொல்லிகிட்டே இருந்தார். ஆமாம், நான் துன்பப்படுத்தப்படுவேன், அப்புறம் என்ன சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, என்னை கொன்றுவாங்க, ஆனால் மறுபடியும் நான் உயிரோடு எந்திரிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அது நிறைவேறினது. அந்த நாள் இந்த நாள். ஆமென். அப்படித்தான் எனக்கு அன்பார்கள், இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கொண்டே இருந்தாரோ, என்ன வார்த்தை உங்களுக்கு பேசிக்கொண்டே இருந்தாரோ, அந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறுகிற நாள் இந்த நாள். ஆமென். அது எவ்வளோ பெரிய பெரிய வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது கட்டாயம் நடக்கும். ஓகே, நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஏசப்பா சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? துக்க முகமாக ஆயிடுவாங்க. கரெக்டாக? ஏன்னா ஃபியூச்சரில் அவர் சொன்ன அந்த நன்மையான காரியத்தை இவங்களால் விசுவாசிக்க முடியலை. சரிங்களா? இன்றைக்கி துக்கமாக இருக்கிறாங்க. இப்போ சொல்லும்போது, ஏசப்பா சொல்லும்போது துக்கமாயிட்டாங்க. ஏன்? மரிக்க போகிறாரு, அதை நம்ப முடியுது. ஆனால் உயிர்த்தெழுந்து மீண்டும் வருவாருங்கிறது நம்பிக்கையே முடியல. ஏன்னா அது பார்க்காத ரிசல்ட்டு, அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அது வரைக்கும் நடக்காதது. அப்படி ஒரு அனுபவத்தை இவங்க பார்க்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க? டல்லாக இருக்கிறாங்க, துக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். அந்த துக்கம் ஒரு நாள் கட்டாயமாக மாறினது. ஆமென். ஒரு நாள் மாறினது. அதே போல் இயேசு மரித்த போது இப்போத்துலேருந்தே துக்கம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் அவங்க விசுவாசிக்கலை, நம்பலை. ஆனால் நாள் ஒன்று வந்தது. அன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்து மறுபடியும் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்த பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். கையை தட்டி ஆமென். கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் துக்கமாக இருக்குதோ, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தம் பெருசாக இருக்குது, தேவனுடைய தரிசனம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் நிறைவேறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக இருக்குது. அதனால் உங்களால் நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், நீங்கள் மேன்மையாக இருப்பீங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னு உங்களை குறித்து தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த மேன்மையான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கல, உங்களால் அவ்வளோ நம்ப முடியல. அதனால் இன்றைக்கி நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்னென்ன சொன்னாரோ அவைகள் எல்லாம் நிறைவேற்றும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாள் இந்த நாள். ஆமென். எதை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருந்தாலும், எதை குறித்து நீங்கள் கவலையோடு இருந்தாலும் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாருன்ற கரங்களை தட்டி அப்படியே பிளஸ் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் செய்வார் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். கவலையப்படக்கூடாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.